Hello, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans. Welcome to my YouTube channel. யூஸ்வலா நான் வந்து ஹை செல்லக்குட்டீஸ்னு ஆரம்பிப்பேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டாரு, ப்ரோ ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸுக்கு வீடியோக்கு வந்து நான் செல்லக்குட்டி போடல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதுல வந்து கமெண்ட் பண்றாரு, ப்ரோ இப்படியே ஓப்பனிங் கொடுங்க, செல்லக்குட்டீஸ் ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு செஞ்சா அப்படி. இருக்கு தெரியும், நானும் பார்த்தேன். டேய் அன்புக்கு மரியாதை தெரியலடா உங்களுக்கு அப்படின்னு. நேத்து மட்டும் ரோர் ஈவெண்ட்டுக்கு நீங்க வந்து பாத்துருக்கணும். அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பயங்கர இமோஷனலா இருந்தது. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன் வரல நீங்க? டெஃபினட்டா நான் மிஸ் பண்ணிட்டேன். பர்சனல் ரீசன்ஸ் ப்ரோ, கொஞ்சம் வேலை இருந்தது, ஸோ வர முடியல. எனக்குமே வந்து ஐயோ புக் பண்ணி போகணும்னு ஆசையாக தான் இருந்தது, முடியல. ஆனா வீடியோ எப்படா வரும், அந்த ஐபிஎல் பேஜை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வருமா வருமா வருமான்னு சொல்லி. ட்ரெயின்ல நெட் வராம செம்மையா இருந்தது பார்க்கவே. எனக்கு ஆக்சுவலா என்ன சொல்றது, நம்ம தோனி வந்து கப்பை வந்து பின்னாடி கொடுத்துட்டு செலிப்ரேட் பண்றதா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒரு தோனி ஃபேனா அத்தனை கப்புக்கு நடுவில் மனுஷன் நடுவில் நிக்கிறப்போ பா எப்படி இருக்குல்ல, இதான்டா ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு சொல்லும் போது இதை பாருங்க, கூஸ்பம்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி அதை வீடியோல பார்க்கறதுக்கே அப்படி இருந்தது, நேர்ல சொல்லவே தேவையில்ல. தரமான செய்கை ப்ரோ. நான் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன் நேற்று ஒரு சிஎஸ்கே வேணா. நம்ம வந்து நல்லா நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ரொம்ப மெச்சோர்ட் அடல்ட்டு, நம்ம வந்து இமோஷன்ஸை பயங்கரமா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 3 இடத்துல வந்து இங்க பாருங்க கண் கலங்குனேன். அதுல 2 இடத்துல கண் கலங்குனேன். ஒரு இடத்துல அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே தாரையா கொட்டுது. என்னை சுத்தி வந்து குட்டீஸா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு 15-16 வயசு பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த எப்படி சொல்றேன், நான் லோயர் ஸ்டாண்ட் லோயர்ல தான் நின்றுட்டு இருந்தேன். அங்க வந்து அந்த கம்பியெல்லாம் புடிச்சு பாப்பாங்கல்ல, அந்த கும்பல்ல நானும் கம்பியை புடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன், க்ளோஸ் அப்ல பாக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தா சுத்தி எல்லாம் குட்டி குட்டி பசங்க, குட்டி குட்டி பொண்ணுங்களா இருக்காங்க. எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது. நல்லதா கிளாஸ் போட்டிருந்தேன், அதனால அப்படியே தெரியாத மாதிரி கொஞ்சம் கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டேன். நான் சொல்றேன் என்னென்ன ஆச்சு அப்படின்ட்டு. தரமான ஒரு செய்கை ஒண்ணு பண்ணாங்க. ஒரு சில ஈவெண்ட்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லடா மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3:30க்கு உள்ள போயிட்டேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா 3:30க்கு கேட் உள்ள போனா, நான் இருந்த இடம் சரியான வெயில் ப்ரோ. செம்ம வெயில், அங்க உட்காரவே முடியாத இல்லை மாதிரி ஃபுல் வெயில். அந்த சைடு ஆப்போசிட் சைடு ஷேடோ. நான் வெயில்ல மாட்டிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்து உட்காந்துலாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கம்பி கிட்ட போய் நின்னுக்கிட்டேன். ஒரு 4:15க்குலாம் வந்து பிளேயர்ஸ் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்க உள்ள பிளேயர்ஸ் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சோடனே சிஎஸ்கேன்னு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா தலை தோனி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனியா ரொம்ப பில்டப்லாம் இல்லாம அப்படியே நடந்து வந்தாரு. ஆர்ஜே பாலாஜியும் அனிருத்தா ஸ்ரீகாந்தும் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி வேற செம்ம ஃபன்னு, செம்ம கலாய், பத்ரியெல்லாம் போட்டு செம்ம கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ஓஜி பிளேயர்ஸ்க்கு தான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தலைவன் தோனி நடந்து வந்த உடனே இந்த ஸ்டேடியம் இரப்டட் பயங்கரமா. அந்த சுற்றி நின்று பாட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. எனக்கு கண் அப்படியே கலங்குது. எனக்கு என்னன்னா, ஐயோ தலைவன் இதுதான் லாஸ்ட் சீசனா இருக்குமோ இதுக்கப்புறம் அப்படின்ட்டு அந்த நாஸ்டாலஜியாவா நிறைய தோணுது. எனக்கு கண் அப்படியே லைட்டா கலங்கிச்சு. சரி ஓகே ஓகே ஹோல்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஓஜி பிளேயர்ஸை ஒருத்தரா கூப்பிட ஆரம்பிச்சாரு ஆர்ஜே பாலாஜி இன்ட்ரோ கொடுத்து. சொன்னா நம்ப மாட்டீங்க, சுப்பிரமணியம் பத்ரிநாத்துக்கு சரியான சவுண்ட் ப்ரோ. அவரோட என்ட்ரி வரும்போது ஸ்டேடியம் அவ்வளவு கூச்சது. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. முத்தையா முரளிதரனுக்கு சரியான சேரு. ஹர்பஜன் சிங் நான் எதிர்பார்க்கல. ஹர்பஜன் சிங்குக்கு சரியான சேரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட பார்த்திவ் பட்டேல தான் கூப்பிட்டாங்க ஓஜிஸ்ல. மொத பால் சிஎஸ்கே ஆடினவர் பால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. யாரா பார்த்திவ் பட்டேல்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியா போயிட்டு சின்ன பையன் 19 இயர்ஸ் ஆஸ்திரேலியா போய் பிரெட்லி 16 இயர்ஸ்ல பிரெட்லிக்கு அகேன்ஸ்டா போயிட்டு இவ்வளோண்டு ஆடுவாரு. ஸோ என்னன்னா அவரு வந்து நம்ம சிஎஸ்கே காட போறான்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பிரைடு சின்ன பையன்ல பால் அவர் தான் ஆடினாரு. எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, எதுக்கு நான் பார்த்திவ் பட்டேல கூப்பிடுறீங்க, அவர் தான் ஜிடிஎச்ஆர்ன்னு சொல்லிட்டு. அவர் எங்க ஓஜி, எங்களோட பால் ஆரம்பிச்சு பிளேயர்ஸ் போட்டு வச்சது அவர் தான். அது வந்து ஆர்ஜே பாலாஜி இன்ட்ரோ கொடுக்கும்போது அப்படிதான் கொடுத்தாரு. 50 வருஷமா 16 வயசாவே இருக்கக்கூடிய பார்த்திவ் பட்டேல் அப்படின்னாரு. அப்புறம் லட்சுமிபதி பாலாஜி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறமா ஒருத்தரா வந்தாங்க. ராயுடு வந்தாப்புல, பிராவோ வந்தாரு. ராயுடு வரும்போது எனக்கு திடீர்னு கண்ணுக்கு அகைன் கலங்குது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த பாகுபலி சவுண்ட் எல்லாம் போட்டு அவரை ராயுடு இது போட்டாங்க. எனக்கு உடனே அந்த 2023ல ராயுடு பண்ண சம்பவம், அந்த தலை தோனி, ஜட்டு, ராயுடு 3 பேரும் அந்த கப்பு வச்சிருந்ததெல்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. லைட்டா கண்ணு கலங்குது. சரி ஓகே ஓகே ஹோல்ட் யுவர் செல்ஃப் திரும்ப மெயின்டைன் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ்னு. ஓஜிஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க ஒருத்தரா. லாஸ்டா
சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவை உள்ள கூப்பிட்டாங்க. ஸ்டேடியம் இரப்டட் ப்ரோ. நம்ம தலைவன் தோனிக்கு எப்படி கத்துவாங்களோ அந்த அளவு சவுண்டு நேத்து சின்னத்தல ரெய்னாவோட என்ட்ரிக்கு. எனக்குமே ஏகப்பட்ட மெமரிஸ். ஏன்னா 2011-12 நான் எல்லா மேட்சஸும் சேப்பாக்குல பார்த்தேன். அப்போலாம் வந்து இப்போ தலைவன் தோனிக்கு எப்படி கத்துறாங்களோ அதே லெவல் ஈக்குவலா நம்பர் 3ல சின்னத்துல வரும்போது சவுண்ட் அவ்வளவு சவுண்ட் இருக்கும் ப்ரோ. எனக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து இந்த மனுஷன் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆடி இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய மெமரிஸ் அந்த நாஸ்டாலஜிக்கா வந்து எனக்கு அப்படியே தண்ணி சுரேஷ் ரெய்னா வரும்போதுதான் எனக்கு அப்படியே ஊத்துது. நானும் விட்டேன். சரி இதுக்கப்புறம்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை ரோல் பண்ணக்கூடாது. பண்ண முடியாது. ஜஸ்ட் பி இந்த மொமெண்ட்னு அப்படியே கண்ணு அப்படியே இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனது அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு கிரௌடு கொஞ்சம் சைலண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா கண்ணைகள்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன் சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷன்ல ஏதாவது பெருசா நடக்கும், மேட்ச் ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டுலாம். பெருசா எதுவும் நடக்கல. நார்மல் வார்ம் அப்ஸ் மாதிரி பண்ணிட்டு பேட்டிங் வந்து ஆயுஷ் மாத்ரேவும் பாத்தீங்களா? கார்த்திக் சர்மாவும் தான். ஆமா ஆயுஷ் மாத்ரேவும் கார்த்திக் சர்மாவும் தான் ரொம்ப நேரம் காஜ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் டம்மு டிம்முலாம் அடிக்கல அவங்க. சும்மா நார்மலா நாக் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேவர் லைக் ஓகே ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, சும்மா டச்சு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயாஸ் கோபால் போட்டாரு, ராகுல் சேர் போட்டாரு, பிரசாந்த் வீர் போட்டாரு. எல்லாருமே வந்து சும்மா ஜாலியா தான் போட்டு இருந்தாங்க. நூர் அகமது போட்டாரு. இட் வாஸ் நாட் அ கம்ப்ளீட் பிராக்டிஸ் ஃபுல் இன்டென்சிட்டியோட யாருமே பண்ணல. சும்மா ஜாலியா வார்ம் அப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சைடு எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா தலைவன் தோனி, ருத்ராஜ் டீம் எல்லாம் ஃபுட்பால் வார்ம் அப் பண்ணுவாங்கல்ல அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு 40 மினிட்ஸ் போச்சு. அதுக்கப்புறமா ஓஜிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஓஜிஸும் இவங்களும் மேட்ச் ஆட போறாங்கன்னா அது எப்படா பண்ண போறாங்க, எப்படா இந்த மேட்ச் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் இருந்தது இல்லையா. அவங்க என்ன ஃபார்ம்ல இருப்பாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா அப்புறம் சொல்லிட்டாங்க 1-on-1. ரொம்ப ஃபன்னியா இருந்தது அந்த கான்செப்டே. ஆனா தமாசா இருந்தது. 1-on-1 3 பவுண்டரி அடிச்சா பேட்ஸ்மேன் வின்னு அப்படின்னாங்க. ஆனா ஃபீல்டர்ஸே இல்ல. ஏன்னா தட்டினாலே போயிடுவாடா பவுண்டரி அப்படின்ற மாதிரி. சும்மா அது ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபன் மேட்சப்ஸ் தான் போட்டுருந்தாங்க. போஸ்டர்ல அப்படிதான் போட்டுருந்தாங்க. ஃபன் மேட்சப்ஸா சும்மா ஜாலியா ஒண்ணு பண்ணாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ரெய்னா வந்து 6 கலப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாராலுமே பெருசா 6 அடிக்க முடியல. பயங்கரமா 6 அடிச்சது யாருன்னா ஹேடன், மைக்லெசி, நாமக்கல் ஆஞ்சனியர் ஒரு சிவம் டுபே போட்டாரு. ஒரு 3 6 தூக்கி அடிச்சாரு வெளியே. மைக்லெசி கூட ஏதோ ஒன்று அடிச்சாரு. ருத்ராஜ் மைக்லெசி ஒண்ணு அடிச்சாரு. அங்கங்க ரெய்னா ஒண்ணு அடிச்சாரு. அது மாதிரி ஒண்ணு அடிச்சாங்க. பட் நான் நினைச்சேன் 6 பால்ல எப்படி ஒரு 3-4 6 அடிப்பாங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா சும்மா வந்து ஜாலியா தான் போட்டாங்க எல்லாருமே, பயங்கரமா போடல. பிராவோ மட்டும்தான் ராயுடுக்கு வந்து வெறி கொண்டு போட்டாரு. எல்லாரும் வந்து ஜாலியா போட்டுட்டாங்க. யாக்கம் போடுறாரு வந்து சொருவுறாரு. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பேண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தலைவன் தோனி தான் கீப்பிங் பண்ணாப்ல. நாமக்கல் ஆஞ்சநேயர் அவர் ஹேடன் மட்டும் ஒரு 3 6 தூக்கி அடிச்சாப்ல. அது ஒண்ணும் பெருசா இல்ல ப்ரோ. அது சும்மா ஃபன்னா தான் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கலாய்ச்சிட்டு இருந்தது. அவரோட கமெண்ட்ரி அவர் மைக்ல எல்லாரையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தா அதுதான் ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கேப் விட்டாங்க. கேப் விட்டு அசல் கோளாறு நம்ம பையன் அனீஷ் பால்டப்பா 2 பேரும் வந்து ஒரு ஃபன்னா வந்து ஒரு இது ஒண்ணு பண்ணாங்க. ஒரு கான்செப்ட் மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் தான் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சொல்றாங்க. பால்டப்பா சொன்னாரு எனக்கு 26 வயசு ஆகுது, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்குள்ளே வரேன் அப்படின்றாரு. அவரு அசல் கோளாரும் எனக்கு 29 வயசு ஆகுது, நானும் இப்பதான் சேப்பாக்குள்ள வரேன் அப்படின்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் பாருங்க. சேப்பாக்கே பார்க்காத பசங்க, சென்னை பசங்க இப்ப எந்த லெவல்ல சேப்பாக்குள்ள வராங்க பாத்தீங்களா. சில பல லட்சங்களை வாங்கிட்டு ஒண்ணு வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் ப்ரோ மெயின் சம்பவம். சரி இதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் இருக்கு அதோட முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஓஜி பிளேயர்ஸ கூப்பிட்டு ஒரு கப்பா கொண்டு வந்தாங்க. நம்ம வரலாறு என்ன, அது ஜேர்னி ஆஃப் சிஎஸ்கே என்ன, நம்ம என் ஸ்ரீனிவாசனை பத்தி நம்ம எப்படி ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, ஆர்கேன்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு அந்த ஈவெண்ட்டை. அதுக்கு நடுவுல இவரு வேற வந்தாரு, அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, கைதியில எல்லாம் வில்லனா ஒரு அர்ஜுன் தாஸ். அவரும் வந்து ஒரு சில பிளேயர்ஸோட இன்டராக்ட் பண்ணாரு. ஹால் ஆஃப் ஃபேம்னு ஒண்ணு கொடுத்தாங்க ப்ரோ. சுரேஷ் ரெய்னாவுக்கும் மேத்யூ ஹேடனுக்கு மட்டும் கொடுத்தாங்க. 2 பேருக்கு மட்டும் சிஎஸ்கேவோட ஹால் ஆஃப் ஃபேம்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன கேட்டகரி என்ன கிரைட்டீரியாலன்னு தெரியல. மேபி வருஷம் ஒருத்தருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கும் தோணுது. ஐசிசி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்கன்னு தோணுது. டிசர்வ்டு ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். மேபி புதுசா யாராவது சேனல் டியூனிங் பண்ணீங்கன்னா சொல்றோம். ஏன்னா தோனி உள்ள வந்தது காரணம் வந்து விபி சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் எப்பெல்லாம் வந்து நான் வந்து சிஎஸ்கே சக்சஸ்
நான் மென்ஷன் பண்ணலையா, நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஏன்னா எப்பெல்லாம் வந்து சிஎஸ்கே பத்தி எல்லாரும் பேசுறாங்களோ, தோனி பத்தி பேசுறாங்களோ, நான் வந்து அவர் ரிமெம்பர் பண்ணிப்பேன். விபி சந்திரசேகர் அவர் பேரு. அவர் வந்து இஸ் நோ மோர் லேட். ஸ்ரீனிவாசன் கிட்ட ஃபைட் பண்ணி எனக்கு தோனி வேணும்னு கேட்டவர். தினேஷ் கார்த்திக் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அவரை பத்தி. தினேஷ் கார்த்திக்கும் விபி சந்திரசேகர் சாருக்கும் அவங்க 2 பேருக்கும் பயங்கர ரேப்போ. ஸோ சிஎஸ்கே டீம் வந்து அவர் தான் எடுக்க போறான்னு தெரிஞ்சதுனா தினேஷ் கார்த்திக் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாராம். ஓகே, நம்ம தான் வந்து சிஎஸ்கே கேப்டன் ஆக போறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஐகானிக் பிளேயர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. ஐகானிக் பிளேயர்ஸ்க்கு ஒரு கேட்டகரி லைக் ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்கணும், தே ஓன் த கண்ட்ரி. பட் தினேஷ் கார்த்திக் அந்த டைம்ல கொஞ்சம் இன் அண்ட் அவுட் வந்துட்டு இருந்தாரு. தோனி வாஸ் த பிரைம் விக்கெட் கீப்பர் இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து விபி சந்திரசேகர் வந்து ஃபைட் பண்ணி எனக்கு வந்து இவர் தான் வேணும், தோனி தான் வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி வந்திருக்காரு. அப்போ வந்து என்னன்னா விபி சந்திரசேகர் திறந்ததுக்கு காரணம் வந்து யாரா இவன் ஒரு மாதிரி இந்தியா ஏ டீமுக்கு வந்து நம்மளால கேப்டன் வந்திருக்காரு. நைட்டு மேட்சுக்கு வந்த உடனே வந்துட்டு கதவு திறந்துட்டு வரவே இல்லை விக்கெட் கீப்பர். என்னடா விக்கெட் கீப்பரே வரல அப்படின்னு சொல்றப்போ நைட்டு 11 மணி கதவு தட்டிட்டு ஹாய் ஐ எம் தோனி, என்னடா அவ்வளவு லேட்டா வரேன்னு கேட்டதுக்கு வந்துட்டு ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிருக்கான். ஸோ ஒரு மாதிரி செம்ம ஆட்டிடியூடா பார்த்தோன்னா ஓகே இவன் தான் நெக்ஸ்ட் பிக் திங்கா வர போறான்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட அவர் இது பண்ணாராம். ஸோ அதோட அந்த விதை வந்து இப்போ இவ்வளவு தூரம் நமக்கு லாங்கிவிட்டியா இருந்திருக்கு. அண்ட் ஐம் ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மேன். லைக் அந்த டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணி இவர் தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் யூத் ஐகான் அப்படின்னு சொல்லி அப்பவே டிசைட் பண்ணிருக்காராம். ஸோ இஃப் அதை மென்ஷன் பண்ணா இந்த வீடியோ மூலமா அதை மென்ஷன் பண்ண விரும்புறேன். நிறைய ப்ரோ மேத்யூ ஹெட்னும் அதுதான். அவங்களுக்கு வந்து தோனி எடுத்ததுனால மற்ற யாரையும் ஹை பிரைஸ்க்கு போக முடியல டேலண்ட் சிச்சுவேஷனுக்கு. ஸோ அதனாலதான் மேத்யூ வைடன், முரளிதரன் அந்த மாதிரி போனாங்க. மேத்யூ வைடன் அதான் ஸ்டோரி சொன்னாரு. நான் எடுத்த உடனே என் கூட ஆஸ்திரேலியா வந்து தோனி பேசினாரு, நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய யங்கன்ஸ் இருக்காங்க, முரளி விஜய் மாதிரி ஒரு ஆளு, அப்புறம் அஸ்வின் மாதிரி அவங்கள நீங்க தான் கைட் பண்ணணும், ஸோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு தலைவன் அப்பவே வந்து விதை போட்டிருக்காரு. ஸோ நாமக்கல் ஆஞ்சநேயர் மங்கூஸ் பேட்லாம் நமக்கு தான் ஞாபகம் இருக்கும். இப்ப கிரிக்கெட் பார்த்தா யாருக்குமே ஞாபகம் இருக்காது. யாரு இது ஹைடன்? நிறைய பேர் ஜோகிந்தர் சர்மா ஆடினது கூட தெரியாது. ஸோ ஷதாப் ஜக்காட்டி யாருன்னு தெரியாது நமக்கு. அவங்க எல்லாம் பாக்குறப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா வீடியோல பாக்குறப்போ எனக்கு இவ்வளவு வயசு 30 வயசு ஆகுது. ஸோ எனக்கு டக்குன்னு அது ஸ்கூல் டேஸ்க்கு போகுது. ஸ்கூல் டேஸ்ல அந்த ஆனுவல் லீவ்ல நம்ம பார்த்த மெமரிஸ்க்கு அப்படியே அந்த இச்சாது. ஸோ தெர் இஸ் நோ வேல்யூ ஃபார் த மூமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் தட் வி ரீலிவ்டு. ஸோ அதை இங்க பாக்குறப்போ ஓகே நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணலாம், அது பண்ணலாம். பட் அவங்களெல்லாம் திருப்பி இவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறது ஓகே. நம்ம என்னதான் வந்து இப்போ வீடியோ பண்றோம், மெச்சூரா பேசுறோம், மற்ற டைம் நியூட்ரலா பாக்குறப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் சைல்டு வந்து வெளியே வந்துட்டு இது நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணதுரா, நம்ம என்ஜாய் பண்ணதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் உள்ள செரிஷ் ஆகும்ல. ஸோ அது வந்து எனக்கு ரியலா ஃபீல் ஆச்சு. ஆப்வியஸ்லி அங்க இருந்தா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீல் ஆயிருக்கும். ஜஸ்ட் அவங்களை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட். அது வந்து நான் ஹாப்பியா பாக்குறேன். நிறைய பேர் வந்து 16, 17 எங்க அதெல்லாம் கேட்பாங்க. கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க கொலு பொம்மை மாதிரி இங்க பாருங்க, இதுதான் எங்க வரலாறு, இது அப்படியே நீங்க அடுத்த ஜெனரேஷன் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக்வாட் சந்திரசேகருக்கு ஜஸ்ட் தேர் அட்ரஸிங். அதனால இதுதான் வந்து இந்த ஈவெண்டோட நோக்கம்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா ஈவெண்டோட நோக்கமே அப்படிதான் இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓஜிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ 2026 ஸ்குவாட கூப்பிட்டாங்க. ஸோ இட் இஸ் லைக் யூனோ நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும், தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் அவர் லெகசி, ஸோ யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த வருஷம் நீங்க பண்றீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. இதுக்கு நடுவுல பேருனா சிவகார்த்திகேயன் வந்தாரு. சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டேஜ்ல ஏறி எம்எஸ் தோனிக்குள்ள பேசினாரு. அவரு நம்மளை விட மிகப்பெரிய சிஎஸ்கே கன்னி போல. அவர் பேசும்போது எங்கேயுமே அவர் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசல. ஒரு பியோர் சிஎஸ்கே கன்னியா, ஒரு எம்எஸ் தோனி கன்னியா ஹி ஸ்போக். லவ் திஸ், எப்படி சொல்றது, ஐ லவ் திஸ் ஸ்பீச். ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோலாம் ஆனாலும் ஆங்கர் சிவகார்த்திகேயன் நான் எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன். என்னன்னா அந்த ஆங்கர் சிவகார்த்திகேயனோட ஸ்பீச், அந்த டைமிங், அந்த ஸ்பான்டேனிட்டி எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அந்த கிளிம்சஸ் நேத்து நான் பார்த்தேன். He was like ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் அந்த 10 நிமிஷத்துல சிவகார்த்திகேயன் பேசினது அவ்வளவு எங்கேஜிங்கா இருந்தது. நிறைய சிரிச்சோம் எல்லாரும். எம்எஸ் தோனி கூட அவர் பேசினது ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் தலைவன் வேற லெவல் பண்ணாப்ல. எப்படி சொல்றது, ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் இன் த சென்ஸ் ஒவ்வொரு பிளேயருக்குமே ஒரு இது பண்ணாரு, டெடிகேட் பண்ணாரு. இந்த பாட்டு சுரேஷ் ரெய்னாக்கு, சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, முன்பேவா அன்பேவா பாட்டு பிடிக்கும் சொல்லிட்டு அந்த பாட்டு பிளே பண்ணாரு. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு பாட்டு பிளே பண்ணாரு. ருத்ராஜ் கெய்க்வாடுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு வாசிச்சாரு. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, அந்த பாட்டு வாசிச்சாரு. அப்புறம் தலைவர் எம்எஸ் தோனிக்கு அந்த ஸ்பெஷல் பாட்டு பண்ணாங்க, சுற்றி நின்று எவ்வளவோ மேட்ச் நடக்கலாம் ப்ரோ. இதுக்கப்புறம் எவ்வளவோ ஃபைனல் நடக்கலாம், எவ்வளவோ ஃபைனல் நடந்திருக்கு. ஒரு ஃபைனல் ஒரு 3 நாள் போய் அந்த 3வது நாள் இந்த மாதிரி ஒரு விக்டரி கிடைக்கும்,
செலிப்ரேட்டே பண்ணாத ஒரு மனுஷன் ஓடி வந்து ஒருத்தர் தூக்கி செலிப்ரேட் பண்ணுவார்ன்றது இட்ஸ் அ ஃபேரி டேல் மூமெண்ட் ஃபார் அஸ். லைக் இப்ப நிறைய ஐகானிக் மூமெண்ட் சொல்லலாம். நான் ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்கேன். இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த பிக்சர் பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அதுதான் இந்த ஃபைனலுக்கான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்கே பார்ப்பேன். இன்னொரு ஐபிஎல் இருக்கு, ஒரு 50 வருஷம் இருக்கும், 100 வருஷம் இருக்குமா, மேபி எவ்வளவு வருஷம் வேணா இருக்கலாம், நம்மளாம் இருக்கும் இல்லாத போவோம், அதெல்லாம் ஓகே. எப்படி வந்து வேர்ல்ட் கப்புக்கு இப்ப நம்மளோட அப்பா ஜெனரேஷன் சொல்லுவாங்களா, கபில் தேவ் வந்து ஓடி போய் இவர் விவரிச்ச கேட்ச பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணோம், அந்த மூமெண்ட் தான் நமக்கு அந்த ஃபைனல் வின் பண்றதுக்கான காரணம்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் சொல்ற மாதிரி இன்னும் 50 வருஷம் போனாலும் ஜடேஜா அடுத்த அந்த 6-4 தோனி வந்து தூக்குன அந்த ஐகானிக் மூமெண்ட் வந்து சிஎஸ்கேவோட வால்ல அப்படியே இருக்கும். எம்ஏஜிஎம் ஸ்டேடியம்ல ஆல்மோஸ்ட் 100 வருஷம் மேலேயே இருக்கு. 1876 நினைக்கிறேன், நாட் ராங், எம்சிசி கிளப் ஆரம்பிச்சு. சோ அத மாதிரி இந்த ஸ்டேடியம்ல இருக்க பிக்சர் அப்படியே இருக்கும். சோ தட்ஸ் ஹவ் தி எமோஷன்ஸ் வேர். சோ அந்த ஹிஸ்டாரிக்கல் விக்டரி. சோ இதை வந்து நீங்க வந்து ஒரு ஈவெண்டா பார்க்காம இது ஜஸ்ட் ரீவிசிட்டிங் அவர் மெமரிஸ், ரீகலெக்டிங் அவர் மெமரிஸ் த்ரூ அந்த ஃபேன் என்கேஜ்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களால நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத. அதை வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. நியூ இனிஷியேட்டிவ் நிறைய பேர் காப்பி அப்படி இப்படின்றாங்க. காப்பின்றது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும்தான். ஈவெண்ட்ன்றது ஒரு நார்மலான விஷயம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன், ஈவெண்ட்ன்றது ஒரு நார்மலான விஷயம். கான்செர்ட் நடக்குது, எங்கெங்க நடக்குது. அப்ப மைக்கேல் ஜாக்சன் தான் முதல்ல கான்செர்ட் ஆரம்பிச்சாரு, இல்ல அதுக்கு முன்னாடி கூட வேற ஆரம்பிச்சுக்கலாம். சோ ஒரு ஈவெண்ட், ஒரு கேதரிங் அப்படின்னா அது வந்து அவங்க இண்டிவிஜுவல்ஸ் எப்படி வேணா பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இப்ப பண்ணணும்னு தோணு இருக்கு, பிகாஸ் they want to initiate this. It's not because like நீங்க அன்பாக்சிங், அதுதான் தப்பே கிடையாது. அன்பாக்சிங் இவெண்ட் நீங்க பண்றீங்க, பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்க இங்க பண்றோம் அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் காப்பி. அதனாலதான் உங்களுக்கு அந்த பேண்டரே வருது. நீங்க முடிஞ்சா 7 கப்பா காப்பி அடிச்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா தட்ஸ் ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணிருக்கே தவிர, இஃப் யூ ரிமெம்பர் 2018ல மேட்ச் வந்து சடனா அனௌன்ஸ் பண்ணாங்க காலையில டிஎன்சிஏ, இந்த மாதிரி வந்து ஸ்டேடியம் பிச் ஓப்பன் ஆகுது. ஏன்னா நம்ம கம்பேக் பண்ணதில்ல. நான் அப்ப போயிருந்தேன் 2018ல ஃபுல் பிராக்டிஸ் ஓப்பன் ஆச்சு. அப்பதான் தலைவன் தோனி இப்படி வந்து பாக்குறது, ரோர்லாம் இருக்குல்ல, முன்னாள் ஸ்டோரி கூட போட்டது. சோ அப்ப அதுவும் நடந்திருக்கு. நாங்க ஃபேன் என்கேஜ்மெண்ட் அப்பயே பண்ணிருக்கோம். சோ ஒரு ஈவெண்டா பண்ணலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி கான்செர்ட் இப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா ஏரகமன் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு they just started initiative here அண்ட் நல்லாவும் பண்ணிருக்காங்க. ஸோ இது அப்படின்னு நல்லா போச்சுன்னா அப்கமிங்ல பண்ணவும் செய்வாங்க. ஹால் ஆஃப் ஃபேம் ஒவ்வொரு இயர்ஸும் கொடுக்க சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு அஸ்வின் மிஸ் ஆனது, அப்புறம் ஃபேஃப் டு பிளஸி மிஸ் ஆனது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா ஃபேஃப் டு பிளஸி அஸ்வின் என்னன்னு தெரியல. ஜட்டுக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன், ஏன்னா அவர் அனதர் டீம்ல இருக்காரு. ஆனா அங்க இருக்க கோச் எல்லாமே வந்திருக்காங்க, ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. பாசிபிளி எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் அந்த சாங் பாடும் போதே சுற்றி நின்று போகும்போதே அங்க ஏவில போட்டதே வந்து தலைவன் வந்து ஜட்டு பாய தூக்குனதுதான். அதுதான் வந்து ஏவிலே போட்டாங்க. எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம். ஜட்டு பாய் அஸ்வின்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் வந்து டெஃபினட்டா தோணுச்சு. பட் அஸ்வின், டக் பாலிஞ்சர், நீங்க சொன்ன மாதிரி ஃபேஃப்லாம் என்ன ரீசன் எனக்கு தெரியல. அஸ்வினுக்கு வந்து எங்கேயோ பர்சனல் ஒர்க் சம்திங்ன்ற மாதிரி நானும் பர்சனல் ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. தெரியல, மேபி அது வந்து எல்லாருமே கூப்பிடாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜட்டுபாய் வரைக்குமே they would have reached out. Maybe he is in Rajasthan Royals as a playerனால இப்போ பிராக்டிஸ் அப்படின்லாம் இருக்கும்போது மேபி they wouldn't have, you know, வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு கால் எடுத்திருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கால் எடுத்திருக்கலாம். ஆல்சோ ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம 2 பேருக்கும் தான், இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப போனா நீங்க நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் டெஃபினட்டா கால் பண்ணாம சிஎஸ்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஜட்டு இருந்திருந்தா ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபீல் ஆயிருக்கும் எனக்கு பர்சனலா. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அஸ்வினுமே நான் கண்டிப்பா அவர் இருந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் நிறைய பேர் வர முடியல. ஷேன் வாட்சன் கூப்பிடணும்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த லெகசி வந்து இந்த பார்ட் ஆஃப் எவ்வளவு ஓஜி பிளேயர்ஸ் இருந்திருக்காங்கன்னா அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் இயர்ஸ் டெஃபினட்டா அவங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் 100% பிலீவ் பண்றேன். எனக்கு ஜேக்கப் கூப்பிடலாம், மக்காய் நெட்னி கூப்பிடலாம், ஜஸ்டின் கேம்ப் கூப்பிடலாம், ஸ்காட் ஸ்டேரிஸ் கூப்பிடலாம், பென் ஹிலிஃபனஸ், ஆசிஷ் நெகரா, எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அப்படியே சொன்னா அப்படியே சொல்லுவேன். அப்படியே இந்த படத்துல அமர்கலம் படத்துல அஜித் சார் பாட்டு வரும்ல, அந்த மாதிரி மொத்தமா அப்படியே மொத்த பிளேயரும் மைண்ட்ல இருந்து மொத்தமா இருக்கிட்டேன். ஸோ அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட முடியாது. டு பி ஹானஸ்ட், அவன் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்கும், அவங்களுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். மேபி அந்த கமிட்மெண்ட்ஸ்ல மிஸ் ஆகலாம். இது அப்கமிங் இயர்ஸ்ல வரப்போகுதுன்னா தேல் ஜஸ்ட் ஃபார்ச்சுனேட் அண்ட் பிரிங் ஆல் தி பீப்பிள்ஸ். பிகாஸ் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டா திருப்பி ஒரே ஈவெண்ட்டை ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவும் இருக்கலாம் அவங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு டிபெண்ட்ஸ். நீங்க நிறைய பேர், நான் இந்த கான்ட்ரவர்சி மட்டும் சொல்லி இருந்துக்கிறேன், நிறைய நான் பார்த்தேன் போர்ட்ல இந்த மாதிரி அஸ்வின் வரல, மேபி இதனாலதான் வரல, அவர் வந்து போன வாட்டி வீடியோ பண்ணிட்டாங்க அதனாலதான் இவர் கூப்பிடல. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. தலைவன் வந்து டே 1 இந்த கேம்ப்ல நடந்தப்போ முதல் கேம்ப்ல காசி சார் கூட மீட் பண்ணி பேசிட்டு தான் வந்தாரு. இட்ஸ் நாட் லைக் தட். தே ஹேவ் சம் குட் ராப்போ வித் தி டீம்.
அவரு வர முடியல, அவ்வளவுதான் சிம்பிள். 3 நாள் முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தாரு சேப்பாக்கு வந்துட்டு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். அதை வந்து நீங்க வந்து சும்மா உங்க துணுக்கு செய்தி மாதிரி போட்டு போட்டு உங்க இதுக்காக டென்ஷனுக்காக பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஆக்சுவலி ஹானஸ்டா கிடையாது அப்படி வரைக்கும், அது மட்டும் தெரியும். அண்ட் ஆல்சோ ஒரு இந்த ஈவெண்டா எனக்கு ரொம்ப இமோஷனலாவும் இருந்தது, ரொம்ப பெருமையாவும் இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு அனிமேஷன் மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. த ஜேர்னி ஆஃப் சிஎஸ்கே வந்து விஷுவலா காமிச்ச மாதிரி ஒரு குட்டி சிங்கம். அது எப்படின்னா அந்த கேலரியில கீழே அந்த இது மாதிரி ஹோர்டிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஹோர்டிங்ல ம். வந்து ஒரு குட்டி சிங்கம் அப்படியே கிரவுண்ட்ல அப்படியே சஜக் சஜக் சஜக்னு அப்படியே ரவுண்ட் அடிக்கும். அப்படியே அந்த பெரிய ஹோர்டிங்க்கு வரும்போது கொஞ்சம் சிங்கம் பெருசாகும், அப்புறம் அந்த ஹோர்டிங் வந்து அப்படியே பெருசாகி அப்படியே கர்ஜனை பண்ணிட்டு வரும், அப்படியே பெரிய சிங்கமா மாறி. சோ அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிஎஸ்கே த பிரான்ச்சைஸ். ஒரு சின்ன பிரான்ச்சைஸா, மீனிங் லைக் எனி அதர் பிரான்ச்சைஸ். ஒரு ஐபிஎல்னு ஒன்று ப்ளூம் ஆகுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு குட்டி சிங்கமா வந்து இப்போ இவ்வளவு பெரிய சிங்கமா சிஎஸ்கே மாதிரி நிக்குதுடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஸோ த ரோர் ஈவெண்ட் வாஸ் அ மேசிவ் சக்சஸ். நம்ம பசங்களும் சும்மா சொல்லக்கூடாது, நான் இருந்த கேலரிலாம் போன ஒரு சீட்டு கூட காலி இல்லை. லைக் பேக் பண்ணி மூச்சு விடவே கஷ்டமா இருந்த அளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. ஸோ இட் வாஸ் அ ஃபேபுலஸ் ஈவெண்ட். ரொம்ப இமோஷனலா இருந்தது. நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல ஐ வில் பிரேக் டவுன் இன் டு டியர்ஸ்னு. எனக்கு இந்த மைக்கேல் ஜாக்சன் ஈவெண்ட்லாம் நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பழைய ஃபுட்டேஜ்லாம் நான் பார்த்துருக்கேன். மைக்கேல் ஜாக்சன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரோட ஈவெண்ட்ல எப்படிலாம் அழுவாங்க தெரியுமா, எல்லாம் அப்படியே அழுவாங்கன்னா, என்னடா இவ்வளவு எக்ஸாஜரேட் பண்றீங்க, என்னடா இதெல்லாம் ஸ்கிரிப்டடா அப்படின்னு நினைச்சேன். நேத்து எனக்கு அது நடக்கும்போது அந்த மொமெண்ட்ல அந்த வைப்ல அதை ஃபீல் பண்ணும்போது தான், ஓஹோ இப்படிதான் இருக்குமா, இதனாலதான் எல்லாம் உடஞ்சு அழுகுறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் எனக்கு டெஃபினட்டா எனக்கு கிடைச்சது. ஸோ யா, ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு மை ஃபெலோ சிஎஸ்கே ஃபேன்ஸ். உங்களுக்கும் வரணும்னு ஆசை இருந்திருக்கும். சரி, என் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு ஐடியா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால தான் ஆமா ஆமா உங்களை கூப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ எனக்கும் மச். கேட்கறதுக்கு லைவா நல்லா இருக்கு. வீடியோவை பார்த்து கேட்கறத நானே கேட்ட சொல்றேன். அந்த 7 போட்டு லைட் எல்லாம் போட்டாங்க பாத்தியா, அதெல்லாம் பார்க்க இன்னும் செம்மையா இருக்கு. என்ன டக்குன்னு லைட் எரியுது வீடியோன்னு பார்த்து நானு இன்ஸ்டால போட்டிருந்தாங்க, அது 7 ஆமா சொல்லிட்டு ஆமா இருந்தது. ஆமா. அப்ப தலைவர் சும்மா அப்படி வர்றப்போ அதான் ப்ரோ. சி தோனி வாஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ லவ் செலிப்ரேஷன்ஸ் ஃபார் ஹிம். அவர் எப்பவுமே டீமை தான் ஃபர்ஸ்ட் வைப்பாரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏதாவது நம்ம ஒர்க் பண்றோம்னா அவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் த்ரூ அவுட் என்னோட ஒர்க் பர்சனல் லைஃப் எல்லாமே வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ அவர் பார்க்குறப்ப அவர் இஸ் நாட் என்னை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனே கிடையாது. அண்ட் என்னை டிஃபெண்ட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாரு. நான் பாட்டு என் வேலையை செஞ்சுட்டு போறேன், நடக்கிறது நடக்கட்டும், இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற பர்சன் தான் அவரு. ஸோ அந்த மாதிரி பர்சனை இல்ல நீங்க வந்தே ஆகணும், நீங்க இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் செலிப்ரேட் பண்ண ஒத்துக்க வச்சுட்டு வர்றப்போ அதுதான். அப்போ கூட ஒரு ஹி டிடன்ட் ஓன் இட். ஓகே நான் நிக்கிறேன், நான் பண்ணது இது வந்து என்னோட ப்ராசஸ்க்காக கிடைச்ச ஹிஸ்டரி, இது வந்து நான் மட்டும் ஓன் பண்ணிக்கிறேன்னு அவர் நினைக்கவே மாட்டாரு. இஸ் த என்ன சொல்றது, அதனாலதான் அவர் அங்க இருக்காரு. ஸோ அதுதான் வந்து தட் ஷோஸ் லைக் நம்ம என்ன பண்றோமோ அது ரெஃப்ளெக்ஷன்ஸ் அங்க நடக்குது. அதனால தான் இவ்வளவு பேர் அதை செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் ஹி லவ்ஸ் திஸ் பிரான்ச்சைஸ் அ லாட். அவர் இந்த சிஎஸ்கே எல்லோ விட்டு போகவே மாட்டாரு. எனி பாயிண்ட் ஆஃப் மோட் ஓனரா போக போறான்னு நினைச்சு நிறைய நியூஸ் பார்த்தேன். இஸ் கோயிங் டு டேக் சம் ஸ்டேக். ஆல்ரெடி அசோக் லேலாண்டோட சிஓவா இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி அவர் வந்து ஓனரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஹீஸ் கோயிங் டு பி வித் சிஎஸ்கே ஃபார் எவர் அன்டில் ஹீஸ் தேர் அப்படின்றது வந்து எல்லா சிஎஸ்கே பத்தி சொல்லிக்கலாம். பட் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ருத்ராஜ் கெக்வாட் முஃபாசா கிட்ட இருந்து சிம்பா கிட்ட போயிருக்கு. சிம்பா எப்படி முஃபாசா மாறுதுன்றது நெக்ஸ்ட் டிகேட்ல தெரியும். ப்ரோ சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. தி நெக்ஸ்ட் பிக் திங் இன் சிஎஸ்கே இஸ் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனுக்கு அந்த ரோர் இருக்குல்ல, மை காட். தலைவன் தோனிக்கு அப்புறம் ரெய்னாக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து பயங்கரமா இரட் ஆகுதுன்னா டெஃபினட்டா சஞ்சு சாம்சனுக்கு. அதுக்கப்புறமா டிவால் ப்ரூவிஸ்க்கு, எப்பா என்ன சவுண்ட் தெரியுமா சஞ்சு சாம்சனுக்கும் டிவால் ப்ரூவிஸ்க்கும். செம்ம ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ஹைப் பண்றாங்க ரெண்டு பேரையும். டெஃபினட்டா தீஸ் டூ பாய்ஸ் ஆர் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் பிக் திங் இன் சிஎஸ்கே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் நிறைய விஷயம் இப்ப இந்த ஃபுல் வீடியோல நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு நடந்தது, அவ்வளவு மெமரிஸ் இருக்கு. ஆல்சோ நம்ம சரவணன் இருக்கார்ல, அவரை வந்து கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க. WTSLO ஆர் WSTL, ஐம் நாட் ஷூர் கரெக்டா. சம் ஃபேன் ப்ரோக்ராமுக்காக ஒரு ஆப் மாதிரி பண்ணிருக்காங்க, லாயல்ட்டி. அதை வச்சுலாம் பாயிண்ட்ஸ் கொடுத்து நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் அது மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்றாங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் இதை வந்து சரவணன் ப்ரோக்கு கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு காரணமே அவர் தான். ஈவெண்ட்டுக்கு போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டடா தான் இருந்தேன். அப்போ லாஸ்ட் வீக் வந்து சரவணன் கால் பண்ணாரு, ப்ரோ இந்த மாதிரி வரீங்களா, ரோர் ஈவெண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னாரு.
இல்ல ப்ரோ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. தலைவரு யோசிக்காதீங்க வந்துருங்க, அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இவருனாடா பொடி வச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே எப்படியா போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஸோ யா அவரையும் ஹானர் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல்சோ இந்த WTSL ஆர் WSTL ஐம் நாட் ஷுர், அது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதுல வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம அதுல லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் அது மாதிரிலாம் ஏதோ கொடுத்து நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் தராங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ யா நான் பேசினா இந்த ஈவெண்ட்டை பத்தி பேசிட்டே இருப்பேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு ஃபெலோ சிஎஸ்கே ஃபேன் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ். இதை பார்க்குற எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் இந்த இமோஷன்ஸோட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். See you soon in another video. Thank you. தேங்க்யூ.